ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு ஹாப்பி ஹோம் மேக்கர்ஸ் சேனல். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நான் என்னோட மாடி தோட்ட வீடியோ போட்டிருந்தப்ப நிறைய பேர் வந்து தெர்மோகோல் பாக்ஸ்ல எப்படி நீங்க செடி வைக்கிறீங்க, மாடியில எந்த மாதிரியான மண் கலவை போட்டு வைக்கிறீங்க, எப்படி அப்படின்னு நிறைய டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க. ஸோ இன்னைக்கு எப்படி ஒரு தெர்மோகோல் பாக்ஸ்ல செடி வைக்கிறதுக்கு ரெடி பண்றது, எப்படி செடி வைக்கிறது, என்ன டீடைல்ஸ் பார்ப்போமா? வாங்க. பழக்கடைகள்ல அப்புறமா வந்து மெடிக்கல் ஷாப்ஸ்ல அதுல எல்லாம் கேட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி தெர்மோகோல் பாக்ஸஸ் உங்களுக்கு தருவாங்க. இது உங்களுக்கு ஃப்ரீயாவே கிடைக்கும். இது ஒன்றும் விலையே கிடையாது. நிறைய பெரிய பெரிய பழக்கடைகள்ல இது வந்து உங்களுக்கு கிடைக்கும். அப்படி இல்லை அப்படின்னா உங்க வீட்டுக்கு பேப்பர் எடுக்க வராங்க பாத்தீங்களா, அவங்க கிட்ட சொல்லி வச்சீங்க அப்படின்னாலும், இந்த பழைய வேஸ்ட் பேப்பர் கடைகள் அவங்க கிட்ட சொல்லி வச்சீங்கன்னாலும் இந்த மாதிரி நீங்க வாங்கிக்கலாம். அவங்க கிட்ட ஒரு 5 ரூபா 10 ரூபா போல கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தை வீட்டிலேயே கொடுத்துட்டு போவாங்க. இப்ப இதுல வந்து நம்ம ஒரு இடத்துல சின்னதா ஒரு ஓட்டை போட்டுக்கணும். ஒரு இடத்துலயோ இதோட நீள அகலத்துக்கு ஏற்றபடி ஒரு இடத்துலயோ 2 இடத்துலயோ நம்ம வந்து ஓட்டை போட்டுக்கணும். தெர்மோகோல் வந்து ரொம்ப சாஃப்டா இருக்கும். உங்களுக்கு வந்து ஓட்டை போடுறதுங்கிறது வந்து கஷ்டமாவே இருக்காது. இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரா, குச்சி இல்ல நைஃப் எது வேணாலும் எடுத்துக்கோங்க. இல்ல நீங்க சும்மா கையில சுரண்டிங்கன்னா கூட அது வந்துடும். இந்த மாதிரி 2 இடத்துல இப்படி ஓட்டை போட்டுக்கோங்க. அவ்வளவுதான், ஈஸியா ஓட்டை போட்டோம் பாருங்க. நான் இது வந்து கொஞ்சம் நீளமா இருக்கிறதுனால 2 இடத்துல ஓட்டை போட்டேன். இப்போ இதுக்குள்ள வந்து நம்ம வீட்டுல கிச்சன் வேஸ்ட் இருக்கு பாத்தீங்களா, நம்ம சமையல் பண்றப்ப அந்த காய்கறி தோல் எல்லாம் கட் பண்ணி போடுறோம் பாத்தீங்களா, அது எல்லாத்தையுமே உள்ள போட்டுருங்க. தேங்காய் உடைக்கிறப்ப அந்த தேங்காய் நார் எடுத்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வாழைப்பழம் சாப்பிட்டுட்டு அந்த தோல் உள்ள போட்டுடுங்க. இந்த மாதிரி மக்குற மாதிரி இருக்கிற எதை வேணாலும் நீங்க இதுக்குள்ள போடலாம். நீங்க மாடியில வந்து நம்மளுக்கு வந்து அந்த களை வரும் பாத்தீங்களா, அதெல்லாம் பிச்சு காய வச்சு கூட இதுல சேர்க்கலாம். அந்த மாதிரி காஞ்சி போன இலை, சருகு, அந்த மாதிரி எது கிடைச்சாலும் நீங்க இதுல போடலாம். நீங்க இருக்கிற இடத்துல வந்து கொஞ்சம் உங்களுக்கு தண்ணி ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா தேங்காய் நாறு, நம்ம வீட்டுல வந்து தேங்காய் உரிக்கிறப்ப சின்ன சின்னதா கிடைக்கும் பாத்தீங்களா, அது எல்லாத்தையும் எடுத்து கீழே ஒரு லேயரா பரப்பிடுங்க. பரப்பிட்டு அதுக்கப்புறமா அதுக்கு மேல நீங்க அந்த காய்கறி குப்பையை போட்டுக்கிட்டே இருங்க. நல்லது, சீக்கிரம் நொம்பிடும். நம்மளோட 2-3 நாள் குப்பையில இந்த மாதிரி ஒரு இது வந்து நொம்பிடும். நொம்பினதுக்கு அப்புறமா மேல லேசா மண் தூவி விடுங்க. நான் இது எல்லாமே எப்படி பண்றது அப்படிங்கறத பின்னாடி இந்த வீடியோல நான் செஞ்சு காட்டியிருக்கேன் பாருங்க. மேல மண்ணு தூவிட்டு அப்படியே மொட்டை மாடியில வச்சிருங்க. ஒரு 10ல இருந்து 15 நாள்லயே உங்களுக்கு வந்து நல்லா அது மக்குறது தெரியும். அப்புறம் நம்ம டீ போடுற மாதிரி இருந்ததுன்னா டீ தூள், அந்த வடிகட்டின டீ தூள், அப்புறம் நம்ம ஃபில்டர் காஃபில இருந்து இருக்கிற காஃபி தூள், அது எல்லாம் கூட நீங்க போடலாம். அதெல்லாம் வந்து செடிக்கு வந்து ரொம்பவே நல்லது. எல்லாத்தையும் போட்டு நம்ம வீட்டுல வேஸ்ட் ஆகுற மாவு, வண்டு பிடிச்ச மாவு, அரிசி, அந்த மாதிரி ஏதாவது நம்ம தூக்கி போடுறது எது இருந்தாலும் நீங்க இதுக்குள்ள போட்டுக்கலாம். போட்டு அதை நிரப்பிட்டு மண் போட்டு வச்சிட்டீங்க அப்படின்னா நல்ல கொஞ்ச நாள்ல மக்கி ரெடி ஆயிடும். அதுக்கப்புறமா நீங்க மேல லேசா மண்ணு இன்னும் கொஞ்சம் ஒரு லேயர் அளவுக்கு வர்ற மாதிரி மண்ணு தூவிட்டு உங்களுக்கு என்ன செடி வேணாலும் நீங்க இதுல வைக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் ஆழம் இல்லாத தொட்டிகள் வந்து உங்களுக்கு கீரை வைக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க வந்து கொத்தமல்லி விதை போடலாம் இதுல. அப்புறமா புதினா வந்து நீங்க ஆஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா அந்த குச்சிகளை இதுல நட்டு வச்சீங்கன்னா ரொம்ப நல்லா வரும். நான் மாடியில வச்சிருக்கேன், அதையும் நான் வந்து வீடியோட கடைசியில காட்டுறேன் உங்களுக்கு. அப்புறமா பொன்னாங்கண்ணி கீரை வாங்கினீங்கன்னா அந்த கீரையை எடுத்துட்டு அதை நட்டு வச்சீங்கன்னா, அந்த குச்சிகளை நட்டு வச்சீங்கன்னா ரொம்ப அருமையா வரும் இதுல. அப்புறம் நமக்கு அழகுக்காக டேபிள் ரோஸ் அந்த மாதிரி ஏதாவது வேணா கூட நம்ம வைக்கலாம். சின்ன செடிகளா இருக்கிறத நீங்க தாராளமா இதுல வைக்கலாம். கீரை வகைகள் வைக்கிறதுக்கு இந்த தெர்மோகோல் பாக்ஸ் வந்து பெஸ்டா இருக்கும். அப்புறம் நீங்க கீரை விதைகளா கூட போட்டு இதுல வளர்க்கலாம். நீங்க வந்து சிறுகீரை, அரைக்கீரை எல்லாம் வாங்குறீங்க பாத்தீங்களா, அது வேரோட உங்களுக்கு வரும். மேல இருக்கிற அந்த இலைகளை மட்டும் எடுத்துட்டு அந்த வேரை நீங்க நட்டு வச்சீங்கன்னா கூட பிடிச்சு வரும். அது நீங்க ஒரு தடவைல இருந்து 2 தடவை வரைக்கும் வர இலையை மட்டும் கிள்ளி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். கத்திரி, வெண்டை எல்லாம் வந்து நீங்க இதுல விதை போட்டு நீங்க வளர்க்க வைக்கலாம். கொஞ்சம் நாத்து வந்ததுக்கு அப்புறமா நீங்க எடுத்து பெரிய தொட்டிகளுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இதுலயே வந்து உங்களுக்கு நல்ல ஆழமா பெருசா கூட பாக்ஸஸ் கிடைக்கும். நான் அதுவும் உங்களுக்கு பின்னாடி காட்டுறேன் வீடியோல. அந்த மாதிரி கிடைச்சது அப்படின்னா நீங்க பெரிய பெரிய செடிகளே வைக்கலாம். இந்த தெர்மோகோல் பாக்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு இடத்த பிக்ஸ் பண்ணி அந்த இடத்துல வச்சிருங்க. அதுக்கப்புறம் அடிக்கடி நம்ம அதை மாத்திக்கிட்டே இருந்தோம்னா பிஞ்சு போயிடும். மற்றபடி மழைனாலேயோ வெயில்னாலேயோ இது வீணா போகாது. நம்ம இப்படி பிடிச்சு தூக்கணும் அப்படின்னா, வெயிட்டோட தூக்கணும்னா இது பிட்டு கையில வந்துடும். ஸோ அது மட்டும் கேர் பண்ணிக்கோங்க. எந்த இடத்துல நீங்க வைக்க போறீங்க அப்படிங்கறத டிசைட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அங்க கொண்டு போய் வச்சு நீங்க வந்து இந்த குப்பைகளை போட ஆரம்பிங்க. இப்ப இதெல்லாம் வந்து சின்ன இதா இருக்கிறதுனால நம்ம வீட்லயே குப்பையை நிரப்பி கொண்டு போய் மேல வச்சு நம்ம செடி வைக்கலாம். பட் பெரிய பெரிய பாக்ஸஸா இருந்ததுன்னா நீங்க இடத்த டிசைட் பண்ணிட்டு அங்க கொண்டு போய் அந்த பாக்ஸை வச்சுட்டு நீங்க குப்பையை போட ஆரம்பிங்க. பெரிய பாக்ஸ்ல போடுறப்ப நீங்க ஒரு லேயர் கீழே வந்து அந்த தேங்காய் நாரை பரப்பிட்டு மேல அந்த குப்பைகள் எல்லாத்தையும் போட்டுட்டு ஒரு லேயர் மண்ணு போடுங்க. அப்புறம் திரும்ப ஒரு 4 நாள் குப்பை போடுங்க. அப்புறம் மேல மண்ணு போடுங்க. இந்த மாதிரி நீங்க போட்டு நிரப்பிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா ரொம்ப சீக்கிரம் அது வந்து நொம்பிடும். நொம்பினதுக்கு அப்புறமா நீங்க மேல ஒரு லேயர் மண்ணு போட்டுட்டு நீங்க வந்து வைக்கலாம். நான் வந்து யூஸ்வலா வெளியில இருந்து இந்த மண்ணெல்லாம் வாங்குறதே கிடையாது. நான் வந்து 3வது மாடியில இருக்கேன். ஸோ 4வது மாடியில தான் தொட்டிகள் எல்லாம் இருக்கு.
லிஃப்ட் கிடையாது எங்களோட அபார்ட்மெண்ட்ல. ஸோ 4 மாடி அளவுக்கு மண்ணு தூக்கி போறது அப்படிங்கறதுலாம் சான்ஸே கிடையாது. நான் என்ன பண்ணுவேன், கீழே போறப்ப கொஞ்சமா ஒரு சின்ன பிளாஸ்டிக் கவரோ இல்ல ஒரு கவரோ எடுத்துட்டு போயிட்டு அதுல கொஞ்சமா மண் எடுத்துடும். கீழே சும்மா இருக்கிற மண்ணு தான், அதை எடுத்துட்டு வந்துதான் மேல போட்டு விடுறேன். அதுக்கே செடிகள் நல்லா வருது. ஒரு நாள் போறப்பயும் ஒரு 1/2 கிலோ 1 கிலோ அளவுக்கு மண் எவ்வளவு கையில முடியுதோ அவ்வளவு எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னாலே இதுக்கு மேல தூவுறதுக்கு எனக்கு கரெக்டா இருக்கும். உங்களுக்கு முடியும் அப்படின்னா வெளியில ஒரு கோட் பெயிண்ட் அடிச்சு வச்சீங்கன்னா பாக்குறதுக்கும் ரொம்ப அழகா இருக்கும். டக்குன்னு இந்த வெளியில வீணா போகாம அழுக்காகாமையும் இருக்கும். ஒரு சின்ன பெயிண்ட் டப்பா உங்களுக்கு ஒரு 25 ரூபா 30 ரூபாய்க்கு கிடைக்கும். ஒரு பெயிண்ட் பிரஷ் நீங்க ஹார்ட்வேர் கடையில இருந்து வாங்கிக்கலாம். அதுவும் ஒரு 15 ரூபா 20 ரூபா அளவுக்கு தான் இருக்கும். நீங்க வாங்கிட்டு அழகா கலர் பண்ணி வச்சீங்க அப்படின்னா ரொம்ப அழகா இருக்கும் பாக்குறதுக்கு. நீங்க பால்கனி அதுல எல்லாம் கூட வச்சுக்கலாம். வெயிட் இல்லாம இருக்கும் உங்களுக்கு தொட்டி. எப்பயாவது நர்சரிக்கு எங்கேயாவது போறப்ப இந்த மண் புழு உரம் இருக்கும் பாத்தீங்களா, அது கிடைச்சதுன்னா அதை எடுத்துட்டு போடுவேன். அப்புறம் என்னோட பாத்ரூம்க்கு அடிக்கடி மண்புழு வந்துகிட்டே இருக்கும். சோ அது எல்லாத்தையும் எடுத்து இதுக்குள்ளார விட்டுடுவேன். வருஷத்துக்கு ஒரு தடவை ஏப்ரல் மே மாசம் போல நல்ல வெயில் இருக்கிற நேரத்துல ஹோம கடைகள்ல நாட்டு மருந்து கடைகள்ல கேட்டோம் அப்படின்னா வரட்டி கிடைக்கும். அதை வாங்கிட்டு நல்ல சின்ன சின்ன பீஸா பிட்டுட்டு ஒரு தொட்டிக்கும் கொஞ்சம் கொஞ்சம் அப்படின்னு போட்டு விட்டா அது நல்ல உரமாகும். அதே மாதிரி கடலை புண்ணாக்கும் வேப்பம் புண்ணாக்கும் ஈக்குவல் அமௌண்ட்ல வாங்கிட்டு நைட் அது ரெண்டுத்தையும் அது முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டு வச்சோம் அப்படின்னா காலையில நல்லா கரைஞ்சிருக்கும். அதை நல்லா ரெண்டுத்தையும் சேர்த்து கலக்கிட்டு கொஞ்சமா ஒரு தொட்டிலையும் மண்ணை நல்லா ஒரு பள்ள மாதிரி தோண்டிட்டு அதுக்குள்ளார இதை விட்டு மூடி வச்சிருங்க. ஏன்னா கடலை புண்ணாக்குக்கு எறும்பு வரும் அதனால. பட் வேப்பம் புண்ணாக்கு கூட போடுறப்ப அந்த அளவுக்கு வராது. இருந்தாலும் நீங்க உள்ள போட்டு மூடி வச்சிட்டீங்கன்னா ஸ்மெல் வராம இருக்கும். எலி அந்த மாதிரி எதுவும் உங்களுக்கு ப்ராப்ளம் வராம இருக்கும். இந்த மாதிரி போட்டு வச்சிட்டீங்கன்னா அந்த வெயிலுக்கு நல்லா அது மக்கி நல்ல உரமாகும். ரோஸ் எல்லாம் கடலை புண்ணாக்கு போட்டீங்க அப்படின்னா செம்மையா பூக்கும். ரோஸ் சாமந்தி எல்லாம் நல்லாவே பூக்கும். நம்மளோட செடிகளும் நல்லா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும், செழுமையா இருக்கும். தொட்டியை பொறுத்த வரைக்கும் அதுல போடுற மண்ணு ரொம்ப கம்மிங்கிறதுனால அதோட சத்தம் ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ ஒரு 3 மாசத்துக்கு ஒரு தடவை அட்லீஸ்ட், இல்ல முடியலன்னா 6 மாசத்துக்கு ஒரு தடவை கூட உள்ள இருக்கிற மண்ணை எல்லாத்தையும் எடுத்து வெளியில போட்டுட்டு, இப்ப நான் சொன்னேன் பாத்தீங்களா அந்த கிச்சன் வேஸ்ட் எல்லாம் போட்டு நிரப்பணும்ட்டு, அதே மாதிரி கிச்சன் வேஸ்ட் எல்லாத்தையும் ஒரு 4-5 நாள் கிச்சன் வேஸ்ட் எடுத்து அதுக்குள்ளார போட்டு மேல அந்த மண்ணை போட்டு செடியை வச்சிட்டீங்கன்னா போறோம். அந்த அடியில போட்டதும் சீக்கிரம் மக்கிடும், அந்த செடிக்கும் நல்ல சத்து கிடைக்கும். ஸோ இதுக்கு நீங்க வெயிட் பண்ணவே வேண்டாம். உடனே இந்த கிச்சன் வேஸ்ட்டை போட்டு மண்ணை போட்டு நீங்க அந்த செடியை அப்படியே மேல வச்சிடலாம். இந்த மாதிரி பண்ணிட்டு ரொட்டேட் பண்ணிட்டு நம்ம எல்லா தொட்டிலையும் அந்த மண்ணை மாத்திட்டே இருந்தோம்னா அந்த வேரெல்லாம் சேர்ந்து அந்த மண் அப்படியே இறுகி போய் அடைச்சிட்டு செடி வராம இருக்கிறது அதெல்லாம் எதுவும் இல்லாம இருக்கும். நம்மளோட செடிகள் நல்லா வரும். ஸோ இதெல்லாம் தான் நான் பண்றது. கவனமா பாத்துக்கிட்டோம்னா 5-6 வருஷத்துக்கு மேல கூட இந்த தொட்டில நீங்க செடி வச்சிருக்கலாம், நல்லாவே இருக்கும். உங்களுக்கு முடியும் அப்படின்னா வெளியில ஒரு கோட் பெயிண்ட் அடிச்சு வச்சீங்கன்னா பாக்குறதுக்கும் ரொம்ப அழகா இருக்கும். டக்குன்னு இந்த வெளியில வீணா போகாம அழுக்காகாமையும் இருக்கும். ஒரு சின்ன பெயிண்ட் டப்பா உங்களுக்கு ஒரு 25 ரூபா 30 ரூபாய்க்கு கிடைக்கும். ஒரு பெயிண்ட் பிரஷ் நீங்க ஹார்ட்வேர் கடையில இருந்து வாங்கிக்கலாம். அதுவும் ஒரு 15 ரூபா 20 ரூபா அளவுக்கு தான் இருக்கும். நீங்க வாங்கிட்டு அழகா கலர் பண்ணி வச்சீங்க அப்படின்னா ரொம்ப அழகா இருக்கும் பாக்குறதுக்கு. நீங்க பால்கனி அதுல எல்லாம் கூட வச்சுக்கலாம். வெயிட் இல்லாம இருக்கும் உங்களுக்கு தொட்டி. நீங்க வீட்டு பால்கனில எல்லாம் வைக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா 2 செங்கலோ இல்ல கல்லோ ஏதோ வச்சுட்டு அதுக்கு மேல இதை வச்சு நீங்க செடி வச்சுக்கோங்க. அப்ப கீழே கலெக்ட் ஆகுற தண்ணி வைக்கிறதுக்கு ஒரு சின்ன பிளேட் ஒண்ணு வச்சுட்டீங்க அப்படின்னா தரை வீணா போகாம இருக்கும். வெந்தயக்கீரை எல்லாம் வீட்லயே போடுறதுக்கு இது ரொம்ப பெஸ்ட்டுங்க. சும்மா ஒரு கைப்பிடி அளவுக்கு வெந்தயத்தை நைட்டு ஊற வைங்க. காலையில அது நல்லா ஊறி ரெடியா இருக்கும். அதை கொஞ்ச நேரம் விட்டீங்கன்னா சாயங்காலத்துக்குள்ள நல்லா அந்த குட்டி குட்டியா அந்த ஸ்ப்ரவுட்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கும். அதை எடுத்து மேல தூவி விட்டு லேசா தண்ணி தெளிச்சு வச்சீங்கன்னா போதும். இதுக்கு நீங்க உங்களுக்கு வெயில் வேணும் மாடி வேணும் கூட அவசியம் இல்லை. வீட்லயே கொஞ்சம் ஜன்னல் கிட்ட வெளிச்சம் வர இடத்துல நீங்க வச்சீங்கன்னா போதும். தானா ரொம்ப அழகா அந்த செடி வந்துடும். ஒரு வாரத்துக்குள்ள உங்களுக்கு நல்லா இந்த ஹைட்ல வரும். நீங்க எடுத்து அந்த குட்டி வாங்குவோம் பாத்தீங்களா நம்ம வெந்தயக்கீரை கட்டு, அது அந்த அளவுக்கு நமக்கு கிடைக்கும். அதை எடுத்து நம்ம கூட்டு சப்பாத்தில போடுறது அதெல்லாம் பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் விட்டீங்கன்னா நல்ல பெருசாவே வரும். நம்ம அதை எடுத்து குழம்பு அந்த மாதிரி இதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய தொட்டியே இருக்கு பாருங்க. இந்த தொட்டிகள் இதுலேயும் கீழே இந்த மாதிரி ஒரு 2-3 இடத்துல நீங்கள் ஓட்டை போட்டுட்டு நான் சொன்னபடி நீங்கள் நிரப்பி வச்சிங்க அப்படின்னா நல்ல பெரிய அளவில் உங்களுக்கு பெரிய செடிகளே இதில் வைக்க முடியும். சில தெர்மோகோல் பாக்ஸஸ் இந்த மாதிரி மூடியோட வரும். இந்த மாதிரி வந்ததுன்னா இதில் ஒரு 4 ஹோல்ஸ் போட்டு இதை கீழே தரையில் வச்சுட்டு இதுக்கு மேலே உங்கள் தொட்டியை வச்சுடுங்க. அப்போ தண்ணி கீழே தரையை அஃபெக்ட் பண்ணாமல் இருக்கும். நான் இப்போ ஒரு 2 வருஷமாக தான் இந்த மாதிரி தொட்டிகள் வச்சுருக்கேன். இதில் நான் ஜாதி நித்தியமல்லி அப்புறம் சம்பங்கி எல்லாமே வச்சுருக்கேன். கூட அதில் வெள்ளை கரிசலாங்கண்ணி எல்லாம் கூட வருது. தொட்டியில் பசலக்கீரைலாம் வச்சுருக்கேன். நீங்கள் போன வீடியோலேயே அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. நான் அதோட லிங்க் கீழே கொடுக்குறேன். இதில் கருவேப்பிள்ளையும் முடக்கத்தான் கீரையும் வந்திருக்கு.
இப்போ இந்த தொட்டிகளுக்கெல்லாம் கீழே பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த மேலே அதோட மூடி அதை வச்சு நான் அதுக்கு மேலே வச்சுருக்கேன். ஸோ பெரிய தொட்டிகளை இந்த மாதிரி வைங்க. இந்த மாதிரி நல்ல ஒரு தொலை போட்டுட்டிங்கன்னா போதும். இப்போ இதில் நம்மளோட கிச்சன் வேஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, இப்போ நான் உரிச்ச கடலையோட தூள் இதெல்லாம் போடுறேன். இந்த மாதிரி நம்ம போட்டு இதை நிரப்பிக்கிட்டே இருக்கலாம். இந்த வடிகட்டின இஞ்சி, அப்புறமா காஞ்ச பூ, இந்த காய்கறி தூள் எல்லாம் இந்த தெர்மோகோல் பாக்ஸில் சேர்த்துட்ருக்கேன்னா இதை மாடியில் எடுத்துகிட்டு போய் கொஞ்சமாக மண் போட்டு செடி வைக்கலாம். இந்த மாதிரி நம்ம வீட்டில் என்ன குப்பை சேருதோ எல்லாத்தையும் போட்டு இதை இந்த மாதிரி நிரப்பிடலாம். இதை இப்போ நான் 2 தொட்டி ரெடி பண்ணியிருக்கேன் பாருங்கள். இதுக்கு மேலே நம்ம லேசாக மண் தூவி விட்டோம்னா போதும். சும்மா லேசாக மண் எடுத்து நீங்கள் இந்த மாதிரி மேலே தூவி விட்டிங்கன்னா போதும். ஒரு 2 கை அளவுக்கு மண் எடுத்து தூவி விட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ரொம்ப அப்படியே அடையிற அளவுக்கெல்லாம் விட வேண்டாம். இது வந்து நான் ஆல்ரெடி அந்த மாதிரி மண் போட்டு கம்போஸ்ட் பண்ண தொட்டி. பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளில் நல்லா அந்த அடியில் இருக்கிறது எல்லாமே வந்து கம்போஸ்ட் ஆகிடும். நமக்கு வந்து மண் வந்து நல்ல வளமாக இருக்கும். இதில் வந்து நம்ம செடி வச்சோம்னா நல்லா வரும். நம்ம பூஜைக்கு யூஸ் பண்ணுற பூக்கள், நம்ம காய் வெட்டிட்டு பழம் வெட்டிட்டு அந்த தோல், அப்புறமா என்னெல்லாம் மக்கும்னு நமக்கு தோணுதோ அது எல்லாத்தையுமே இதில் ஆட் பண்ணலாங்க. நம்ம தோட்டத்தில் காஞ்சி போன அந்த இலை தழையெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அது எல்லாத்தையும் கூட நம்ம சில நேரம் களையெல்லாம் கூட இருக்கும் இல்லையா, அதெல்லாம் கூட நீங்கள் எடுத்து இதுக்குள்ளார போட்டு விடலாம். எல்லாமே மக்கி ஃபஸ்ட் கிளாஸ் உரமாயிடும் இது. இப்போ நீங்கள் இங்கே வந்து பல ஸ்டேஜ்லேயும் அந்த மாதிரி இருக்கிற தொட்டிகளை பார்க்கலாம். வீட்டில் குப்பை சேர சேர நான் வந்து இந்த மாதிரி கிச்சன் வேஸ்ட்டு இது எல்லாத்தையும் இந்த மாதிரி போட்டு போட்டு கொஞ்சம் கொஞ்சம் மண் போட்டு போட்டு வச்சுருவேன். கொஞ்ச நாள் கழித்து இந்த மாதிரி செடி வைக்க ஆரம்பித்தோம்னா நல்லா வந்துடும். இல்லாட்டி இதை வந்து நம்ம இன்னொரு பாட்டில் வந்து போட்டு அதில் செடி வைக்கிறதுக்கும் யூஸ் பண்ணலாம். நம்ம பாட்டில் செடி வைக்கிறப்ப ஒரு 60 நாள் 70 நாளுக்கு ஒரு தடவை அந்த மண்ணை மாற்றிக்கிட்டே இருந்தோம்னா தான் நம்மளோட செடி வந்து நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கு வந்து இந்த மண்ணை யூஸ் பண்ணிக்கலாம். மாடியிலலாம் வச்சுருக்கிறப்ப நம்மளால் ஒரு தடவையும் மண் வாங்கிட்டு வந்து மேலே தூக்கி கொண்டு வந்து போடுறதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம பண்ணோம்னா இருக்கிற கொஞ்சம் மண்ணுலேயே நம்ம வந்து நல்லா ரொட்டேட் பண்ணலாம். இந்த மெத்தடில் நீங்கள் கீரை, பூச்செடி எல்லாத்துக்குமே இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணலாம். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா நம்மளோட காய்கறி, கீரை எல்லாமே வந்து நல்ல செழிப்பாக நல்லா வரும். நீங்கள் தனியாக இதுக்குன்னு உரம்னு எதுவும் போட வேண்டிய அவசியமே இருக்காது உங்களுக்கு. இப்போ பாருங்கள், பொன்னாங்கண்ணி கீரை நல்லா வந்திருக்கு. இந்த பக்கம் மல்லி பூத்துருக்கு பாருங்கள். இது வந்து பைனாப்பிள் இப்போ தான் வளர்ந்துட்டுருக்கு. இதில் வந்து நான் ஒரு மஞ்சள் வச்சுருக்கேன். இப்போ பொங்கலுக்கு வேணும் அப்படிங்கிறதுனால இப்போ வச்சுருக்கேன். இந்த தொட்டியில் பார்த்தீங்கன்னா எல்லா தொட்டிலையும் முளைச்சக்கால எல்லாத்தையும் பிடுங்கி இதில் போட்டிருக்கேன். இது நல்லா காஞ்சதுக்கப்புறம் மேலே கொஞ்சோண்டு மண் தூவி விட்டோம்னா இதுவும் உரமாயிடும். அந்த மாதிரி வச்ச ஒரு தொட்டியில் இப்போ நான் வந்து முடக்கத்தான் கீரையும் அந்த இன்னொரு கீரையும் வச்சுருக்கேன். இந்த மாதிரி உரம் போட்டு வச்ச தொட்டியில் தான் நான் புதினா வச்சுருக்கேன். இப்போ வந்து நல்லா வர ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள். ஸோ இந்த முறையில் நம்மளால் செலவே இல்லாத மாடி தோட்டம் அமைக்க முடியும். நம்மளோட மனசை காமாக்குறதுல செடிகளுக்கு ஒரு முக்கியமான பங்கு உண்டு. நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கிற சுச்சுவேஷன்ஸில் கூட கொஞ்சம் செடிக்கிட்ட போய் உட்காந்து அதை தடவை கொடுத்து அதோட பேசி அப்புறம் அதை கடலாம் எடுத்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி வேலைகள்லாம் செய்தோம்னா மனசே ரிலாக்ஸ் ஆகிடும். நான் அதை பல நேரங்களில் கவனிச்சிருக்கேன். என்னோட ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லலாம். அந்த செடிகள் எல்லாம் அந்த அளவுக்கு எனக்கு செடிகள்னா ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி நம்ம என்ன சொல்றோம் அப்படிங்கறது அந்த செடிகளுக்கு கண்டிப்பா புரியுங்க. இப்போ ரீசெண்டா வந்து ஒரு அவரை செடி ஒண்ணு போட்டிருந்தேன். ரொம்ப நாள் ஆனிச்சு அது வளர்ந்துட்டு இருந்ததே தவிர அதுல சுத்தமா காய் பூ எதுவுமே இல்லை. ஸோ நான் அதுகிட்ட சொன்னேன் ஒரு தடவை, இந்த மாதிரி நீ வந்து சும்மா வளர்ந்துட்டு இருக்க, இந்த மாதிரி பூ காய் எல்லாம் இல்லாம நீ மட்டும் இந்த மாதிரி வளர்ந்த ஒண்ணுமே பிரயோஜனமே இல்லை, சீக்கிரம் பூ காய் எல்லாம் விடு அப்படின்னு சொன்னேன். அதுகிட்ட சும்மா ஒரு ஃப்ரெண்ட் கிட்ட பேசுற மாதிரி பேசினேன். சொன்ன நம்ப மாட்டீங்க, அடுத்த 1 வாரம் 10 நாள்ல பூ விட்டு இங்க பாருங்க 2 காய் விட்டுருக்கு. இப்ப அடுத்தது திரும்ப பூ விட்டுருக்கு. ஸோ அந்த மாதிரி நம்ம சொல்றது எல்லாமே அவங்களுக்கு புரியும். உங்க வீட்டுல ஒரு சின்ன இடம் இருந்ததுன்னா கூட ஒரு தொட்டியோ 2 தொட்டியோ வச்சு கிச்சன்ல பாக்கி இருக்கிற அந்த வேஸ்ட்டை போட்டு என்ன போட முடியுமோ வெந்தயமோ ஏதோ ஒண்ணு போட்டு வளருங்க. அது கண்டிப்பா ஒரு நல்ல மன நிறைவை கொடுக்கும். உங்களை நல்லா ரிலாக்ஸ் பண்ண வைக்கும். நம்மளோட இந்த டெய்லி ஸ்ட்ரெஸ்ல இருந்து நமக்கு ஒரு நல்ல சேஞ்சா அது இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். அவசியம் இதை ட்ரை செய்து பாருங்க. ட்ரை செய்து பார்த்துட்டு எனக்கு உங்களோட கமெண்ட்ஸையும் ஃபீட்பேக்கையும் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல எழுதி அனுப்புங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஹாப்பி ஹோம் மேக்கர் குடும்பத்தில் ஒரு அங்கத்தினரா சேர்ந்துருங்க. இணைந்திருங்கள். ஹாப்பி ஹோம் மேக்கருடன் என்னாலும். நன்றி, வணக்கம்.